ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சைவ நெத்திலி 65 தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வாழைப்பூ வச்சு தான் வந்து 65 செய்ய போகிறோம். அதாவது வில்லேஜ் சைட்லலாம் சைவ நெத்திலி அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கெட்டியான தயிர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொருளெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டுட்டு, அதாவது ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டண்ட்டுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வாழைப்பூ வந்து தனியாக எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பஜ்ஜி போடுற மாதிரி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பஜ்ஜி எப்படி நம்ம நல்லா அதில் முக்கி எடுப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், புல்லும் நனைகிற மாதிரி. நான் வந்து கடலை எண்ணெய் வந்து பாத்திரத்தில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம நல்லா மிக்ஸ் வச்சுருந்த அந்த வாழைப்பூவை எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தனித்தனியாக நம்ம போட்டால் தான் நமக்கு வந்துட்டு அது ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். பஜ்ஜி ஷேப்புக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இது வந்து குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சரி, யாரெல்லாம் வந்து வாழைப்பூ பிடிக்காதவங்க இருக்குது, நிறைய பேர் பொரியல் செஞ்சால் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வாழைப்பூ தானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நமக்கு சைவ நெத்திலி 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.